ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் தம்பனல் எப்படி மேக் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பிக்ஸாங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே ஆப் இப்படி தான் இருக்கும். இதில் தம்பனல் அவங்களே கொடுத்துருவாங்க. அதில் நேமு பிக்சர் அதெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டாபிக் இருக்குது. இது யூடியூப் தம்பனலுங்கிற ட்ரெண்டிங்கு, கேமிங், மணி மேக்கிங், நீங்கள் என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட்ஸ் வரும். ஆடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க பிக்சர் வேணான்னா இதில் இருக்க பிக்சரை ரீப்ளேஸ் கொடுத்துட்டு உங்கள் கேலரியில் இருக்க பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் பெருசாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்ஸ் அதுலேயே இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹவ் டு மேக் யூடியூப் தம்பனல் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம். அது வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். கீழே அவுட்லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அவுட்லைனுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் சைஸும் அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தம்பனல் மேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும். இதில் ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வேணுங்கிற டாபிக் சூஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப்ங்கிற டாப்பிக்கை எடுத்திருக்கேன். சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்க்கு ஆடு வரும். ஆடு வந்ததுக்கப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இதில் உங்கள் நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணது மேலே கார்னரில் லாஸ்ட் ப்ராஜெக்ட் காமிக்கும். அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே இதை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாபிக்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. நிறைய டாபிக்ஸ் இல்லையே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். தேங்க்யூ.